நீனா பொங்கலுக்கு 2 சாரி வாங்கினேன். ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு எங்க அம்மாச்சிக்கு. அதையால போய் என்ன கொடுக்காம வச்சிருக்க? நம்மளே நல்லவள ஆகணும்னு நினைச்சாலும் உங்க வீட்டாளுக விட மாட்டாங்க. கொண்டு போய் கொடுத்தேன். உங்க அம்மாச்சி என்ன நினைச்சுன்னா, கரை வச்ச சிலையெல்லாம் நான் கட்ட மாட்டேமா, நான் என்கிட்ட இருக்க பழைய சிலையை கரை வச்சு கிடக்கறனாலதான் நான் கட்டல, இது நீயே கட்டிக்கமா, எனக்கு என்ன வயசா திரும்புதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சேலையும் கொடுத்து விட்டுச்சு. அதுக்கு இருந்த பழைய சேலை பட்டு சேலையில அள்ளி கட்ட போய் நிறைய கொடுத்து, இதை வச்சு என்னையா பண்றது? காசாக்கிறோமா? காசா? அப்படி கருவா எண்ணெய் கூட்டிட்டு வந்த இடம் தான் மதுரை போத்தீஸ்க்கு பக்கத்துல முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட் சந்தில இருக்க ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர். வீட்டுல சும்மா கிடக்குற பழைய பட்டு சேலை, கிழிஞ்சு போன பட்டு சேலையெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தா அதிக பணம் கொடுக்குறாங்க. நான் கொண்டு போன 3 சேலையை அந்த அண்ணன் கொடுத்தா, அண்ணா அந்த சேலையெல்லாம் எவ்வளவுக்கு போகும்னு பாருங்க அப்படின்னு. உடனே அந்த அண்ணா சேலையை எடுத்து கல்லுல உரசும் போது வெள்ளை கலர்ல வந்ததுன்னா அந்த சேலை அதிகமான ரேட்டுக்கும், ரெட் கலர்ல வந்ததுன்னா அந்த சேலை கம்மியான ரேட்டுக்கும் போகும்னு சொன்னாங்க. நான் கொண்டு போன 3 சேலையில 2 சேலையில வெள்ளை கலர் வந்ததுனால எனக்கு 47,500 ரூபாய் உடனே என் கையில எடுத்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு மதுரையில மட்டும் இல்லங்க, திண்டுக்கல், நாகர்கோவில், சென்னையிலயும் கடை இருக்கு.